இஸ் உருளைக்கிழங்கு இல்லாமல் ஒரு சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணலாமா? 1 மினிட் ஸ்நாக்ஸ். நான் இன்றைக்கி ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காவை நீட்டமாக கட் பண்ணி ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இந்த தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு இதுக்கு மேலே அரிசி மாவு இருக்குல்ல, மேலே தூவிக்கோங்க. இதுக்கு கணக்கெல்லாம் கிடையாது. மேலே அது ஒட்டுற அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். போட்டுட்டு நல்லா இப்படி புரட்டி எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு மேலே எல்லாமே ஒட்டிக்கும். ஒட்டி இப்படி எவ்வளோ சூப்பராக கோட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே நம்ம எண்ணெய் சட்டியில் வச்சு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். வாழைக்காய் நம்ம பண்ணுறதுனால லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் தெரியாது. நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக நம்மளுக்கு வறுபட்டு கிடச்சிட்டு இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கிடலாம். மழை பெய்கிறப்போ சட்டுன்னு ஒன்று சாப்பிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் சாப்பிட்லாம். இது வாழைக்காய் வாய்வு அதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அது நம்ம சீசனிங் பண்ண ஒரு பொடி போட்டு நம்ம ஷவுட் அவுட் பண்ணிடலாம். சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். மழை நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு அம்சமாக இருந்தது. இப்போ நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சா, இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கிடலாம். மாற்றிட்டு வாழைக்காய் நான் கொஞ்சம் வாய்வு, அதனால் நான் பெரியவங்களுக்குலாம் அது ஒத்துக்கிடாதுல, அதனால் கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, பெப்பர் அவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. ஆட் பண்ணிவிட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்